என்னடா முடிக்கிறீங்க? டேய், கண்ணு இருந்தா முடிக்காம பின்ன முடிக்குவாங்களாடா? எங்க தலைவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செஞ்சுட்டு போங்கடா. உங்க தலைவர் என்ன மதுரை வீர சாமியா? ஆடு வெட்டி பொங்க வச்சுட்டு தான் காரை வெளிய எடுக்கணுமா? வட்டம், மாவட்டம், ரவுண்டு, உருண்டை, நீளம் அங்கதான் தலைவருக்கு இருப்பாங்க. ஐயோ, இந்த தலைவர்களோட இம்சை தாங்க முடியலப்பா. சந்துக்கு சந்து தலைவருங்கிறானுங்க, மரத்துக்கு மரம் தலைவருங்கிறானுங்க. இப்ப வாக்கியா வரப்பெல்லாம் தலைவருக்கு வந்துட்டீங்களா? கேட்டதை கொடுக்காம நகர்ந்தீங்க, கையை காலு தலைன்னு மொத்தமா இருக்காது. எங்களுக்கு கை கால் இல்லாம போனா பரவாயில்ல, பின்னால் இருக்கிற கார்களை எண்ணிக்க, காருக்கு 4 பேரு அதையும் எண்ணிக்க. அதுல முக்கியமா 2 பிராணிகள் வருது. அது என்ன பிராணிகள் தெரியாமலே நாங்க வளர்த்துட்டு வர்றோம். அதுகளை திறந்து விட்டோம், உடம்புல முக்கியமான ஐட்டம் ஒண்ணு இருக்காது, கடிச்சு எடுத்துட்டு ஓடிடும். இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதா? அதிகம்டா. ஒத்தப்பனைகளை இடி விழுந்த மாதிரி முடியாதுன்னு சொல்றவன் இந்த ஜில்லாவில் எம்பிட்டு தெரியும் எவனுக்குடா இருக்கு? அந்த மூஞ்சி தான் பாத்துருவோமே. ஏயா, இவ்வளவு தூரம் வந்தவங்க வராம திரும்பியா போடுவாங்க? இல்லங்க, வரவேல எடுத்து வச்சு வாங்கன்னு சொன்னேன். ஏன் இடது கால வச்சு வந்தா உள்ள விட மாட்டியாங்க? இல்லங்க, இதெல்லாம் பெரியவன் சொன்னதுங்க. எவையா பெரியவன்? பெரியவன் சொன்னான், சின்னவன் சொன்னான்னு. பெரியவன் தலையை கீழே ஊண்டிதான் வர சொன்னா நாங்களும் தலையை கீழே ஊண்டிதான் வரணுமா? என்ன மேன்? ஆமா இல்ல ஓமா இல்லங்க. யோ, பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு நவீன உலகத்துக்கு வாங்கயா. அவர் ஒரு டைப். போங்க போங்க. நீ எங்கடா வர? வாங்க 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 வாங்க. எடுத்து பாத்தீங்களா எப்படி இருக்கு? அடடடடடடடடடா, தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. டேய் சுண்டல் வேணா. நீ தாஜ்மஹால் நேர்ல பாத்திருக்கியா? இல்ல, நீங்க பாத்திருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்ல. நீ எதை வச்சு தாஜ்மஹால்னு சொன்ன? பின்னால செவுத்த பாத்தியா? வெள்ளை அடிச்சே பல வருஷம் ஆகுது. ஏதோ நீ கஷ்டப்படுறேன்னு கோஷ்டில சேர்த்துனா குசும்பு பண்றியா நீ? சொல்லுங்கண்ணா. இந்த இடத்தை சாதாரண நினைக்காதீங்க. இந்த இடத்துல டிஆர் மகாலிங்கம், மதுரை சோமு, இப்படிப்பட்ட பெரிய பெரிய இசை கலைஞர்கள் எல்லாம் தங்க நடுமுங்க. ஏன் அவங்களுக்கு எல்லாம் டவுன்ல வீடு தர மாட்டேன்னு துரத்தி விட்டாங்களா? அது இல்லைங்க, இந்த இடத்துல ஆலாவன பண்ணா சங்கீதம் ஆற ஓடுமுங்க. ஐயோ ஐயோ, அதுல குறுக்கு ஒரு வாக்கியால வெட்டி சங்கீதத்தை கொஞ்சம் நாங்க இந்த பக்கமா ஒதுக்கிடுங்க. அண்ணே, யாரு பாரு அப்படி எல்லாம் பேசாதீங்க. புனிதமான இடத்தையும் புனிதமான மனிதர்கள் பத்தி பேசும்போது நையாண்டி பண்ணக்கூடாது. நாமெல்லாம் இசை கலைஞர்கள். நாம இவ்வளவு சொகுசா வாழ்றதுக்கு காரணமே இசைதான். இந்த வாழ்க்கை நமக்கு எப்பவுமே நினைச்சு நிக்கணும். தொட்டு கும்பிட்டுக்கங்க. யாரு இவனையா? ரோட்ல கள்ள பறிப்பு வைக்கிற மாதிரி இருக்கா? இவனை எல்லாம் போய் தொட்டு கும்பிட்டு சொல்றியாப்பா? அண்ணன் அவரை இல்ல, இடத்தை தொட்டு கும்பிட்டுக்கோங்க. இது சொன்னையே தர்மம். இது தொழில் கொடுக்கிற மரியாதை. காட் பிளஸ். கம். என்னங்கடி அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அவுத்து விட்ட மாடு மாதிரி ஓடியாரிகளே, என்ன சங்கதி? நம்ம ஒரு திருவிழாவுக்கு டவுன்ல இருந்து பாட்டு கச்சேரிக்காரங்க வந்திருக்காங்க, அதான் பார்க்க போறோம். இதுக்கு வேண்டியம்மா இந்த ஓட்டம் ஓடணும்? என்னமோ எங்க காலத்துல எல்லாம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டை விட்டு வெளியில வர மாட்டோம். கூத்து நடந்தாலும் என்ன பாட்டு கச்சேரி நடந்தாலும். நீங்க என்னடா சிவி சிங்காரிச்சு ஆட்டம் பண்ண போற மாதிரி போறீங்களா? உனக்கு என்ன ஒட்டுக்கு நான் கிடைச்சா போதும் ஒண்டிக்கிட்டு உட்காந்துருவேன். பொண்ண மாதிரி கிடக்கிறதுக்கு எங்களுக்கு இன்னும் காலம் கிடக்கு. உட்காரு, வாங்கடி. அட பயமக்கா, பெரியவங்க சின்னவங்கிற மறுபாதியில அவளை பேசுறிய? போயிட்டு வாங்க, உரல்லையே வச்சு குத்துறேன். செல்லக்கே, நாங்களா பாட்டு கச்சேரி கேட்க போறோம், நீ வா போலாம். சீக்கிரம். எனக்கு தான் இந்த கூத்து கும்மாளம் ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல, நான் வரலடி. அட நம்ம செல்லக்கிளி. செல்லக்கிளி, வானமே இடிஞ்சு மண்டில விழுந்தா கூட பரவாயில்லன்னு ஒத்த குயில உட்காந்துட்டு இருக்கியே, ஏதாவது கவலையா? இல்ல. யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? பிறகு ஏன் கண் கலங்க மூஞ்சி செவக்க உட்கார்ந்து இருக்க? நெஞ்சுக்குள்ள இருக்கிற சொல்லு தொண்டைக்கு வரமாட்டேங்குதுன்னா அதோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. என்னடி அது? எவனோ விரிச்ச வலையில இந்த மான் விழுந்துருச்சு. அதாவது செல்லக்கிளி யாரையோ காதலிக்கிறா. ஏய், யாரடி அது? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. நேற்று கச்சேரி கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை. கச்சேரிக்கு மனசுக்கும் என்னடி சம்பந்தம்? நேற்று கச்சேரியில கேட்ட பாட்டு என் அத்தை மக முருகன் சின்ன வயசுல எனக்காக பாடின பாட்டு. அது எப்படி இந்த கச்சேரிக்காரங்களுக்கு தெரிஞ்சது? அதான் யோசிக்கிறேன். யோசனை பண்ணதோட விட்டிய அந்த பாட்டை பாடினதும் முருகன் தான் சொல்லி அவன் தங்கியிருக்கிற இடத்துக்கு ஓடி இருந்தா நான் தான் முருகன் கதையை சொல்லி ஒட்டி ஒருவாடி வயிற்றுப்பட்டு போயிருப்பான். அதனால வந்திருக்கிற பாட்டுக்காரனுக்கும் அந்த பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் முள்ளு பதற முறைச்சு பார்த்த மாதிரி தூரத்துல இருந்தே பாப்போம். அதுக்கப்புறம் எந்த முடிவுக்கு வரலாம். सरसे रुगा सारा प्रिय
சாதா வேண கான பிரிய சதானந்த ஹிருதயே மகிஷதையே சரஸ்வதி. வணக்கங்க. வணக்கம். முருகேஷ் இல்ல உள்ள இருக்காங்க, கூப்பிடுப்பா. அண்ணே அண்ணே பெரிய வந்திருக்காங்க அண்ணே. இத வந்துட்டேன்டா. அப்பா வாங்கப்பா. என்ன திடீர்னு? ஒண்ணுமில்லப்பா, ஒரு நாள் கச்சேரின்னு சொல்லிட்டு வந்தேன், 2 நாள் ஆகி போச்சேன்னு என்னமோ ஏதோன்னு பதறி போய் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தப்பா. ஒரு நாள் கச்சேரி முடிச்சு கொடுத்துட்டு வரலாம் தான் பாருங்க. கச்சேரி நல்லா இருக்கு, எல்லா மண்டபம் பிடிக்கும், நான் தான் கச்சேரி நடத்தணும்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. அதனால நான் திருவிழா முடிய வரைக்கும் இங்கேயே தங்கி இருந்து கச்சேரி எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு வரலான்னு இருக்கேன்ப்பா. நீ சொல்றத கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரஸ்வதி எல்லாரும் விட்டு பூஜை அறையிலையும் தான் இருப்பா, ஆனா என்ன பொறுத்த மட்டும் ஒரு நாக்கிலேயே குடிக்கொண்டிருக்கா. சங்கீத உலகத்துல என்னை விட பெரிய ஆளா வருவேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருக்கு, நல்லா. பாத்தியா செல்லக்கிளி, அந்த பாட்டுக்காரனை முருகன்னு சொன்னியே, அவன் நிச்சயமா முருகனே இல்ல, அதுவும் அந்த சோடாபுட்டி கண்ணாடியோட புள்ள. ஆமாடி, வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த பாட்டுக்கார முருகன் இல்லைன்னா என் மனசுல மட்டும் கேட்டுட்டு இருந்த இந்த பாட்டு இவ முதட்டுக்கு எப்படி வந்துச்சு? அத தெரிஞ்சாதான் என் மனசு ஆறும். அதெல்லாம் இல்லைங்க. நல்லா பார்த்து சொல்லுமா, உள்கா ஏதாவது பட்டிருக்கு போகுது. உன் வயசுக்கு இதெல்லாம் தேவையா? தலைய பாரு, பம்பரம் விடுற மைதானம் மாதிரி வச்சுக்கிட்டு உள்காய் இருக்கா வெளிக்காய் இருக்கான்னு நான் கேக்குறேன். ஏன் உள்ள காய் இருந்தா என்ன பண்ணுவ, வெளிய காய் இருந்தா என்ன பண்ணுவ? சப்போஸ் 2 பக்கம் காயம் இருந்தா என்னடா பண்ணுவ? ஏண்டா டண்டனக்கா? உண்மைய சொல்லுமா, உன்னால முடியலன்னா நான் தூக்கிட்டு போய் வைத்தியர் வீட்டுல சேர்த்துறேன். இன்னும் 2 நாள்ல இவன் குடிக்குள்ள போயிருவான், இவன் வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போறானா? ஐயோ, அவரை கொஞ்சம் போய் பாருங்களேன். அவன் கிடக்குறாமா ஆம்பளை, உனக்கு என்னமாச்சு? அவரும் மனுஷன் தானுங்களே. மனுஷனாமா அவன்? காட்டுல இருந்து வந்த கரடி மாதிரி இருக்கான். நீ கைய கொடுமா, நான் தூக்கி விடுறேன். பரவாயில்லைங்க. என்னாச்சு? First touching. I like very much. ஏய், ஏன்டா பெருமூச்சு விடுறீங்க? அவனை வைத்தியர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்கடா. கொடுத்து வச்சனையா? நான் ஒரு ஆம்பளை, அடிபட்டு கிடக்கும் போது வேற யாருமே ஹெல்ப் பண்ணல. நீங்க ஒரு லேடிஸ் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ஐ வில் அப்ரிஷியேட். இங்க உங்களுக்கு யாருமே உதவி பண்ணலன்னு உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுங்க. சார், அன்னைக்கு திருவிழால கிட்டார் வச்சவர் நீங்க தானே? யா ஆமா, நானே தான். ஐயோ, கிட்டார்ல உங்க கை என்ன மாதிரி விளையாடுச்சு. சரி, அதை விடுங்க. இப்ப மோந்தது கூட வெளிக்காயம் தான் ஏற்பட்டுச்சு. ஆனா அன்னைக்கு கிட்டார் வாசிச்சிங்களே, அது என் மனசுக்குள்ள உள்காயத்தையே ஏற்படுத்திருச்சு. எஸ், கரெக்ட். ஒன்ன மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு தான் அது தெரியும். ஸ்டேட்ஸ்ல கூட ஒன்ன மாதிரி பொண்ணுங்க அதை லைக் பண்றாங்க. என்னண்ணே பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த கிட்டார் வாட்ச்னே அத பத்தி இது சொல்லிட்டு இருந்துச்சு. நான் கூட தான் கிட்டார் வச்சேன். நீங்க கிட்டார் வாசிச்சீங்களா? நான் பார்க்கவே இல்லையே. இவர் கிட்டார் வாசிச்சதுதான் நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். இவன் வாசிச்சிருந்தா தான் நீங்க பார்க்க முடியும். சும்மா சைடுல நின்னு ஸ்டோக் அடிச்சிட்டு இருந்திருப்பான். அதான். முழுசா வாசிக்கிறதெல்லாம் நான் தான். டேய், காலேஜ் பொண்ணு கிட்ட கிட்டார பத்தி விளக்கிட்டு இருக்கேன்டா. இது காலேஜ் பொண்ணா? டேய், என்ன யோசிக்கிற? இல்ல, ஒரு கிட்டார் பிளேயரும் ஒரு காலேஜ் கேர்ள் சந்திச்சு பேசுறத ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க எங்க இந்த பக்கம்? அண்ணன் வில்லேஜ் சுத்தி பார்க்கணும்னாரு. நீங்க இது வரைக்கும் பார்த்ததே இல்லையா? ஐ ஹேவ் நோ டைம். லண்டன், ஈஸ்ட் ஜெர்மன், வெஸ்ட் ஜெர்மன், அமெரிக்கா, போலந்து, சிங்கப்பூர். ஆஃப் டே ஸ்கைல ஜேர்னிங், ஆஃப் டே ஹேண்ட்ல ஜெயின் ஜெயின் நீங்க ஜெயின். கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணுங்க. ஐயோ, இப்பவே வந்துருங்க. டேய் சுண்டல், நான் வர்றேங்க. நீங்க வர்றது தெரிஞ்சா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஒப்பா என்ன இருக்காரா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, போற வாரம் இந்த பூமி நடுக்கத்துல ரொம்ப பேர் பொட்டு போட்டுன்னு போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல உங்க அப்பாவும் உங்க அப்பா 100 ஆண்டு காலம் இருக்கட்டுங்க. வரேங்க, கண்டிப்பா வரணும். டாடா. வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. வீட்டுக்குள்ள வர்ற பழக்கம் பெரியய்யா காலத்துல இருந்து இல்லீங்களே. குப்புசாமி, ஆண்டா அடிமைன்னு பிரிச்சு வச்சு வீட்டுக்குள்ள வரவிடாம வச்சிருந்த காலமெல்லாம் செத்து போச்சு. உயர்ந்தவன் தாண்டவன் எவன் செத்தாலும் ஒரே மண்ணுக்குள்ள போட்டு தானே மூடுறான். நீ மனுஷன் தானப்பா, உள்ளவா. என்னப்பா விசேஷம்? தட்டோட வந்திருக்க?
கடைசி பையன் முருகனுக்கு கல்யாணம்ங்க. அப்படியா? வெள்ளிக்கிழமை விசேஷம் வச்சிருக்கேன். ஆ. முத பத்திரிக்கையை ஐயா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். டேய், ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கடா. நல்லா இருப்பா, நல்லா இரு. இந்த எந்த குறையும் இல்லாம கல்யாணத்தை நல்லபடியா நடத்து. தாலி கட்டுற நேரத்துக்கு ஐயா வந்தீங்கன்னா என் வம்சத்துக்கே பெருமையா இருக்கும். குப்புசாமி, இது உன் வீட்டு கல்யாணம் இல்ல, நம்ம வீட்டு கல்யாணம். நீ போ, நான் கட்டாயம் வர்றேன். நல்லதுங்க. டேய், சந்தோஷமா போடா. கிட்டாப்பா சாமி கைது. அவர் வந்திருக்காருப்பா. யாருமா அது? கச்சேரியில கிட்டார் வாசிச்சவரு அவர்தான்ப்பா. வாசிக்கிறவனா? அப்பாப்பா, அவர் அங்கேயே நிக்க சொல்லுங்கப்பா. ஐயோ, யோ வாசிப்பு, அங்கே நில்லு. ஏன் நிக்க சொல்றான்? நான் உங்களோட தானே வந்து எனக்கு என்ன தெரியும்? வலது கால் எடுத்து வச்சு வாங்க. அப்ப நானு நீ இடது கால எடுத்து வச்சு வா. சிவா வாங்க. லவ்லி ஃபிகர். என்னங்க வரும்போதே கம்பி வாத்தியத்தோட வர்றீங்க? எனக்கு எப்பப்ப எங்கெங்க நோட்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. நான் போற பாத்ரூம்ல ஒரு கிட்டார் தொங்கும், மொட்டை மாடியில ஒரு கிட்டார் தொங்கும், மரத்தடியில ஒரு கிட்டார் தொங்கும். நான் எங்கெங்க போறனோ சைடுல அங்கங்கெல்லாம் கிட்டார் தொங்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அண்ணனுக்கு ஒரு இலை செய்ய கூடாது. அதுல என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாரு. என்னங்க சைடு எஃபெக்ட்? நீங்க உட்காருங்க. உங்க வாசிப்பு நேத்து கேட்டல இருந்து அதை பத்தி பேசி பேசியே என் பொண்ணு உருகுறா. உங்க பொண்ணு என்ன சார், இந்த ஊரே என் வாசிப்பு கேட்டு உருகிட்டு இருக்குது. இவ்வளவு ஏன், அமெரிக்காவில் மைக்கேல் ஜாக்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது, ஜாக்சபோன் பால்ராப்சன் கிட்ட இருந்து அழைப்பு வந்தது. ஆனா லண்டன் பெகடேல் சர்க்கஸ்ல ஒன் டே 50,000 பவுண்ட்ஸ் தரேன்னாங்க. நான் வேணான்ட்டேன். அட நான் பிறந்த இந்தியாவுல சாந்திலால் மோகன்லால் நான்சென்ஸ். ஒரு ஜென்டில்மேன் கிட்ட நான் ஸ்பீச் பண்ணும்போது இடையில நொண்ணே நன்னேன்ட்டு கம்முனிடுறான். சாந்திலால் மோகன்லால் என்னடா நம்ம அண்டை அடகு வச்ச கடை அதானா? திஸ் இஸ் லட்சுமிகாந்த் பியாரில்லா. அவங்கதான் மியூசிக் டைரக்டர். அவங்கதான் மியூசிக் டைரக்டரா? சார், இந்த லால் டு லால், மிக்சிங் லால், கன்ஃபியூஸ் லால். ஒரு சின்ன விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். சின்ன விருந்து எனக்கு ஓகே, ஆனா இவனுக்கு அதை விடுங்க. இந்த டேட்ல அண்ணன் குவைத்துல வாசிக்க வேண்டியது. உங்க அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் இங்க இருக்காரு. குவைத்லியா? எஸ். ஏன் போல? வாட் இஸ் திஸ் क्वेश्चन? என்ன கடலாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் கிட்டார் வாச்சா ரோமநகரம் பத்தி எரியும் பொழுது நீரோமன்னன் பிடில் வாஸ் மாதிரி இருக்காதா? அதனால நான் புரோகிராம் கேன்சல் பண்ணிட்டேன். சத்தம் போட்டு உச்சு கொட்டாதீங்க, வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள வந்துற போகுது. எனக்கு தெரியும், கை கழுவிட்டு வாங்க, போய் சாப்பிடலாம். ஏன் கை கழுவ வந்தா சோறு போட மாட்டீங்க? வாங்க சாப்பிட்டு போவோம். டேய், நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் சாப்பிட்டுங்க. அனு. ஏய், என்னாச்சு? பின்ன ஒரு நிமிஷம் மூச்சே நின்னுடுற மாதிரி ஆயிடுச்சு. சாரிடா கண்ணா, எல்லாத்துக்கும் ஒரு த்ரில் வேணும்ல, அதான். ஆமா, தூக்குவல் என்ன? அதிரசம் முறுக்கு திருவிழாக்காக செஞ்சாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதான் யாருக்கு தெரியாம எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. ஐயா, யாருக்கு ஒண்ணு இதெல்லாம்? ஏன் அழாதம்மா, சாப்பிடணும்ல. ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு, நீயே ஊட்டி விட்டா நான் சாப்பிடுறேன். அதெல்லாம் முடியாது. முடியாதுல்ல? அப்ப இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா, எடுத்துட்டு போ. ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்ததை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஆசைப்பட்டு தானே எடுத்துட்டு வந்த, அப்ப ஊட்டி விடு. ஐயோ, ஐயா, ஊட்டி விட. என்ன செய்தி மயம் கொடுத்துட்டு வந்திருக்கீங்க? ஏதாவது விஷயம் சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம்ல? ஒண்ணும் இல்ல, பாண்டி கோயிலுக்கு கடா வெட்டி பொங்கல் வைக்கிறதா வேண்டிட்டு இருக்கேன். சொட்டை இல்லாத ஒரு நல்ல கருப்பு குட்டியா வேணும். இவ்வளவுதானுங்களா? இந்த வட்டாரத்துல இருக்கிற காளி கோயில், கருப்புசாமி கோயில், ஐயனார் கோயில், அம்மன் கோயில் எல்லாத்துக்கும் எங்கிட்ட தாங்க வாங்கிட்டு போவாங்க. வாங்க, உன்னை பார்ப்போம். இதுல குறும்பாடு இருக்கு, இதுல செம்மறியாடு இருக்கு. அங்கதாங்க நீங்க கேட்ட கருப்பு குட்டி இருக்கு. வாங்க, புடிச்சு தரேன். ஐயோ, நல்லா மாட்டிக்கிட்டோம். அந்த ஆட்டுக்காரன் அத்தை இங்கேயே கூட்டிட்டு வரோம். குட்டி எங்கடா? ஆமா, இது எங்க வீடு தூக்குச்சட்டி மாதிரி இருக்கு. சட்டிமா, போன வாரம் வாடிப்பட்டி சந்தன வாங்கின புத்தம் புது சட்டிமா. போடா, வெறிநாய்க்கு போறத பேல. என்னைக்கு வெறிநாய் கடிச்சா வெறிநாய் மாறிட்டா. போடா. அம்மா, குட்டி எப்படியே தப்பிச்சிருச்சுமா. நாளைக்குள்ளார கண்டுபிடிச்சு உங்க வீட்டுல கொண்டாந்து சேர்த்துறேன்.
தூக்கு சட்டி என் வீட்டு சட்டிமா ஒப்புறான சட்டிமா என் வீட்டு சட்டிமா அன்போடு காதலன் எழுதும் கடிதமே. வாங்க. ஆமா உங்க அப்பா இல்ல அவர் உள்ள இருக்காரு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஆமா, அவர் வரலீங்களா? அவர் வரல, அவர் தூதன் புறாவா வந்திருக்கேன். என்னது, நீங்க புறாவா வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அண்ணன் கூட காக்கா மாதிரி பண்ணி மாதிரி இருப்பேன்னு சொல்லுவாரு. இப்ப நான் புறாவா வந்திருக்கேன். அப்போலாம் புறாகல்ல லெட்டரை வச்சு கட்டி அனுப்புவாங்க. வேட இடையில அம்பு விட்டு அதை புடிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுருவான். இப்ப கம்ப்யூட்டர் காலம் பாருங்க, அதான் நான் வந்திருக்கேன். ஆமா, உங்களை யாரும் இடையில அம்பு விட்டு கொல்லலையா? என்ன கொண்டா எவன் திங்கிறது? சீதைக்கு ராமர் அனுமாரம் அனுப்பிச்ச மாதிரி அண்ணன் என்ன அனுப்பிச்சாரு. இந்தாங்க லெட்டரு, மறக்காம வந்திருக்கேன். ஏங்க உங்களுக்கு தங்கச்சி யாரும் இல்லையா? இல்லைங்க. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னை முதல் முதலாக பார்த்த போது நீ என்ன நினைத்தாய்? நான் உன்னை நினைத்தேன். என் கைகள் உன்னை தொட்ட போது என்ன நினைத்தாய்? நான் என்னை மறந்தேன். அப்படி தூக்கு. காதல்ல நீ இந்த அமராவதி, அம்பிகாவதி, ரோமியோ ஜூலியட், ஆம்லெட் இவங்களை எல்லாம் மிஞ்சிட்ட. அம்பிகாபதி அமராவதி சரி, அது என்ன ஆம்லெட்? ஆம்லெட்னா 2 முட்டையை உடைச்சு ஊத்தி நடு வெங்காய மிளகாய் கிள்ளி போட்டு சுடுற ஆம்லெட் இல்ல. நான் சொல்றது ஹாம்லெட். திஸ் இஸ் லண்டன் லவ் மேட்டர். காதல்ல நீ எல்கேஜி, உனக்கு புரியாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நான் எம்ஏ படிச்சிருக்கேன். அதை விடு. இப்ப நான் உனக்கு காதல் வித்தைகளை சொல்லி கொடுக்க போறேன். என்ன மாதிரி ஒரு அழகான வாலிபனும் உன்ன மாதிரி ஒரு கவர்ச்சி கண்ணியை தனியா சந்திக்கும் போது முதல்ல கையை தொடணும். டச் மை ஹேண்ட். என்னாச்சு? சாக்கடிச்சிருச்சு. டச் ஹியர். இப்ப என்னாச்சு? காதல் கொல்லிக்கட்ட சுட்டுருச்சு. இப்ப நான் உன்ன தொட போறேன். ஏயா கட்டி பிடிச்ச விளையாடுறது இந்த மாதிரி தானே கிடைச்சது? எவ்வளவு நேரம் மேல உட்காந்துக்கிறது? போயா. பாத்தியா, காதல்னாலே வில்லன் இருப்பான். நம்ம காதலுக்கு வில்லன் இல்லையே நினைச்சேன். இங்க பாரு, மரத்து மேலேயே ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கான். ஏய் பாத்துடா, தலைமையில கிளம்பி குதிச்சாத. பா, நம்ம மரத்தை மாத்திக்குவோம். காட் பிளஸ். அடேங்க அப்பா, என்னண்ணே ரொம்ப பக்திமயமாயிட்டீங்க? மனசுல கல்யாணம் தினம் இருக்கும்போது பக்தியில வராத என்ன? டேய் சுண்டல், பெரியவங்க நாங்க பேசிட்டு இருக்கும்போது சில்லறை டிக்கெட் பேசக்கூடாது. ஷட் அப். சரி, அதை விடுங்க. ஒரு நாள் கச்சேரிக்கு வந்தீங்க, எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, ஆளே காணோம். அது இப்போ நம்ம மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கச்சேரி பண்ணிட்டு இருக்கிறோமா, அதோட நேச்சுரலும் கலந்தா நல்லா இருக்குமேன்னு இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் சர்வதேச லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க, அண்ணன் என்ன பண்றாரு? நான் தானே மாட்டி விடணும். மாட்டி விடணுமா? இல்ல, சங்கீதத்தை ஒன்னா கலக்கணும்னு சொன்னேன். சங்கீதத்தை ஏன்டா கைமா பண்ற? எப்படியோ இந்த கிராமத்து சங்கீதத்தை நீங்க ரொம்ப ரசிச்சிருக்கீங்க. அது உங்க இதயத்தை வருடிக்கிட்டு இருக்கு. வருடிட்டு இல்ல, சுரண்டிட்டு இருக்கு. இந்த கிராமத்து சங்கீதத்தை நான் ஆங்கிலேயர் லெவல்ல பேத்து எடுத்துட்டு போய் அமெரிக்காவில குடி வைக்கத்தான் போறேன். அது வரைக்கும் உன்னுடைய கச்சேரிக்கு என் இன்ஸ்ட்ருமெண்ட்டை எதிர்பார்க்காது, இவனுடைய ஜால்ராவை எதிர்பார்க்காது. எஸ் கரெக்ட், யுவர் கரெக்ட். ஜாகிரதை, ஆராய்ச்சி பண்ணுங்க. காட் பிளஸ். இந்த ஊர்ல கண்ணா அப்படி பாக்குற? ஏண்டாவா? என்ன ஆம்பளைய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? திஸ் இஸ் மெட்ராஸ் லாங்குவேஜ். ஆம்பளைய வாமாம்போ, பொம்பளைய போடா அப்படிம்போ. அப்படியா? அப்படித்தான். நீங்க கிட்டார் வாசிக்கிறவரு, ரசிகர்கள் உள்ளத்துக்குலாம் சொந்தமானவரு. உங்களை நான் சொந்தமாக்கிக்க போறேனே, அது சரிதானான்னு யோசிக்கிறேன். என்னுடைய கிட்டார் வாசிப்பினால லட்சோப லட்சம் உள்ளங்களையும் காதுகளையும் குளிர வைக்குது. நீ என் இதய ராணி. என் இதயத்தை உங்ககிட்ட திருட்டு கொடுத்துட்ட. நீயும் நானும் கிட்டாரும் கம்பியும் போலவும் ட்ரம்பெட்டும் சைடும் மாதிரியே. வழக்கமா எல்லா ஆம்பளைங்களும் சொல்றதை தான் நீங்களும் சொல்றீங்க. ஏய், லவ்ங்கிறது யூசுவல் ஃபார்முலா. அதுக்காக யாரும் பண்ணாமல இருக்காங்க. கம் ஆன். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நான் ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன். எல்லாமே என்கிட்ட ஃபாரின் டைப்ல தான் இருக்கும். 500 வருஷம் நாங்க அட்வான்ஸா போயிட்டு இருக்கிறோம். அதனால எல்லாத்தையும் ஃப்ரண்ட்ல வச்சிட்டு மேரேஜ் மட்டும் பேக்ல வச்சுக்கலாம். அதான் முடியாது. ஏண்டா முடியாது? ஏய், வந்துட்டா பொண்டாட்டி தினவன். முதல்ல தாலியை கட்டு, மத்ததெல்லாம் அப்புறம். ஏய் அங்கிள், நம்ம நாட்டுக்கு உன்னோட நாகரிகம் ஒத்து வராதுப்பா. இந்த பாரு,
நீங்க 2 பேரும் வயலு வாய்க்கா வரப்புன்னு சுத்துறத ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துட்டாங்க. முதல்ல கல்யாணத்தை பண்ணு. என்ன கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஏயா இப்ப நான் என்ன 5008 5020 நான் சொன்னேன்? அவசரப்படாத. என்ன ஒரு மாதிரியா பேசுற? இதெல்லாம் வீட்டுல கேட்கணும்பா. என் பொண்ணை தொடும்போது என்கிட்ட கேட்டா தொட்ட? டேய் மாமா, இந்த மாதிரி நீ அவசரப்பட்டு தான் எங்க அக்காவை அடிச்சு கொன்னு தனியா உட்கார்ந்து தின்னுக்கிற. திஸ் இஸ் லவ். இதுல அவசரப்படக்கூடாது. பெருசா மீச வச்சிருக்க உனக்கெல்லாம் இத பத்தி புரியாது. நான் வீட்டுக்கு போய் இத பத்தி தீர யோசனை பண்ணி உனக்கு சாதகமான ஒரு நல்ல முடிவை என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புறேன். ஓகே, வர்றேன். ஹாய் டார்லிங், ஐ வில் மீட் அகைன். ஓ, திஸ் கிஸ் நான் மறந்தே போயிட்டேன். கேட்ச். நக்கர 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 டண்ட 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 நக்கர டங்கர. எல்லாரும் எக்ஸஸ் பண்ண 1 2 3 தான் சொல்லுவாங்க. இவன் கொட்டடி சொல்லி கொடுக்க. என்னங்க இது? பார்த்தா தெரியல? தேக பயிற்சி. இந்த காலத்துல ஒவ்வொரு பொம்பளைங்களும் கண்டிப்பா தேக பயிற்சி பண்ணணும்பா. ஏன்னா ஆம்பளை பசங்க பண்ற அட்டகாசம் இருக்குது. ஐயோ, அதனால அவங்க கிட்ட இருந்து சமாளிக்க ஒவ்வொரு பெண்ணும் உடம்ப இரும்பு மாதிரி வச்சிருக்கணும். இப்ப பாரு என்ன மாதிரி. இந்த மாதிரி இருந்தா உன் மகளை எவன் கட்டிக்கிறான்? ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. ஆமா, நீ மட்டும் தனியா வந்திருக்க. உன் கூட ஒருத்தர் வருவானே, துந்தனா வாசிப்பு எங்க? அவர் ரொம்ப கவலையா இருக்காருங்க. என்ன கவலை? நீங்க ஏதோ தாலி கட்ட சொன்னீங்களா? அவர் மெட்ராஸ் போயிட்டு வந்தா முடிவு எடுப்பாராம். தாலி தானே கட்ட சொன்னேன், அணையவா கட்ட சொன்னேன்? அணை கட்டுறது ரொம்ப ஈஸிங்க, தாலி கட்டுறது ரொம்ப சிக்கலுங்க. என்ன இது லவ் பண்றது இருந்தாலும் என்ன ஆயிடுச்சா? நீயும் தானே கூட வந்த. அடே, காதலிக்கிறவன கூட மன்னிச்சிடலாம், ஆனா காதலுக்கு செட்டப் பண்ணி கொடுக்கிற ஒன்ன மாதிரி ஆளுங்களை மன்னிக்கவே கூடாது. தூக்கி போட்டு மிதிக்கணும். ஏண்டா மெட்ராஸ்ல இருந்து பேண்ட் செட்டை போட்டுக்கிட்டு வந்து இங்க உள்ள பொம்பளைங்களை காதலிப்பீங்க, அம்போன்னு விட்டுட்டு ஓடி போயிருவீங்க. கிராமத்துல இருக்க நாங்கெல்லாம் என்ன இழிச்ச வாயினடா. ஒழுங்கா நாம வெளிவா. நான் ஒழுங்கா நாமளே இல்ல. அப்பப்பா அவர் அடிக்காதீங்கப்பா, அவர் பாவிப்பா. அப்படியாடா? ஆமாங்க. அப்படின்னா நான் சொல்றது கேப்பியா? கேக்குறேங்க. நீ என்ன பண்ற? உன் துந்தனா வாசி கிட்ட போய் உங்க மாமா வீட்டுல புது சட்டை புது வேட்டி கொடுத்து விருந்து வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு தள்ளிட்டு வந்துரு. அருமையான விருந்து வச்சிடுறேன். அருமையான விருந்துன்னா? தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னான்ல, வச்சிரு. இந்த விருந்தா? இதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். குடுக்கறதா குடுக்குறீங்க, கொஞ்சம் காரம் சாரமா கொடுங்க. வேணான்னு சொல்லுவாரு, நீங்க விட்டுறாதீங்க. அவர் கத்துனாலும் சரி கதறினாலும் சரி நீங்க குடுக்கற குடுங்க. நான் இப்பவே போய் கூட்டி வந்துடுறேன். நிக்காத, ஓடு. என்ன வாடா. அந்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னே, அவங்க அப்பா என்ன சொன்னா? அத பத்தி அவர் கவலைப்படல. என்ன உங்க அசிஸ்டன்ட்னு தெரிஞ்சதும் என்ன வரவேற்பு தெரியுமா? ரியலி? நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், மாட்டேன்னு சொன்னேன். என்ன உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்களே. இதான் சாக்குன்னு ஒரு புடி புடிச்சிருப்பிய நீ. ஆமா, சின்ன விருந்துனாலும் என் எலும்பே உடைஞ்சு போச்சுல. எலும்பா? எதுவும் போட்டாங்களா? இல்லண்ணே, நல்லி எலும்பு. ஓ, நல்லி. ஆமா, நீங்க மெட்ராஸ் போறதுக்குள்ள உங்களுக்கு புது வேட்டி புது சட்டை எடுத்து கொடுத்து பெரிய விருந்தே வைக்க போறாங்களாம். அவன் ஜென்டில்மேன். ஆமா. அப்புறம் என்ன, போலாமா? போலாம். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? என்னுடைய பாப்புலாரிட்டி, பர்சனாலிட்டி, கெபாசிட்டி, யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் சிட்டி இதையெல்லாம் பார்த்து எனக்கு அவங்க ஒரு ஆடம்பரமான தடபுடலான வரவேற்புகள் கொடுக்கலாம், நடக்கலாம். இதையெல்லாம் பார்த்து பொறாமையில நீ கண்ணீர் வடிக்க கூடாது. ஏச்சே, நான் எதுக்குன்னு கண்ணீர் வடிக்க போறேன்? ஓகே ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் எவரிபடி. இப்பதான் நீங்க எல்லாம் மனுஷனுக்கு ஆகி இருக்கிறீங்க. இந்த தாலி கட்டுற பிரச்சனைய பின்னால வச்சுக்கலாம் நீ அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி அனுப்புனீங்களா? வெரி குட். இந்த பிரமாதமான கிட்டார் பிளேயர தாலி கட்டு, ஆடு கட்டு, மாடு கட்டுன்னு நியூசன்ஸ் கொடுக்காம விட்டீங்களே, உங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ். திஸ் இஸ் கேட்ச். ஏதோ உங்க சம்பிரதாயப்படி வருங்கால மாப்பிளைக்கு புதுசா வேட்டியும் சட்டையும் கட்ட சொல்லி விருந்து கொடுக்கலாம்னு சொன்னீங்களாமே, கரெக்ட் டிசிஷன். எங்க வேட்டி சட்டை? தேங்க்ஸ். அங்கிள், எங்க வருங்கால டார்லிங்? முதல்ல வேட்டி சட்டையை கட்டுங்க, பொண்ணு பின்னால. யார் இந்த தோல் தலைய? நம்ம சொந்தக்காரர். யுவர் ரிலேஷன். நைஸ் ஹெட், கோ பேக். Hey, who is that lady? இவங்களும் நம்ம சொந்தக்காரர். Your relation? World is good. Yes, come back. இன்னும் வரும்போது சட்டை போட்டிருந்தா. அங்கிள், ஓகே, வாங்க விருந்து சாப்பிடலாம். ஆமா, எங்க என் டார்லிங்? முக்கம்மா,
மூக்கம்மாவா? அதான்டா நான் வச்ச பேரு. சீக்கிரம் வாமா. இத வந்துட்டேன்ப்பா. என்னையா இது? கல்யாண பொண்ணு. மாலை போடுமா. கட்டா தாலிய. என்ன மேன் இது? விருந்துன்னு வேடி சட்டியெல்லாம் கொடுத்துட்டு இப்ப தாலி கட்ட சொல்ற? அடிச்சி கட்டா தாலிய. பேசாம தாலிய கட்டிட்டு பயில்வா உயிரோட உன்ன வாழை மரத்துல வச்சு கட்டி அதோட கித்தாரை சேர்த்து ஆத்தோட அனுப்பிச்சுவாரு. அப்புறம் அனாதபுரமாயிடுவ. Shut up your nonsense. It is wrong. எல்லாருமா சேர்ந்து என்ன பிளாக்மெயில் பண்றீங்க. இது தப்பு. எதுடா தப்பு? என் பொண்ணை தொட்டது தப்பு இல்ல, தாலி கட்ட சொல்றது தப்பா? இதோ பார், ஒழுங்கா தாலியை கட்டிரு, இல்ல உன் உடம்புல இருந்து நரம்பா உருவி கித்தார் வாசிடுவேன். கட்டா. கட்டணுங்க மாமா. ஏனுங்க மாமா? இந்த தாலி கட்டும் போதுங்க மாமா கெட்டி மேடெல்லாம் கொட்டுவாங்களே மாமா, அது இல்லீங்களா மாமா? நான் வாசிக்கிறேன். டேய் எட்டப்பா, கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா. நீ கட்டு, அது கொட்டும். எங்கம்மா கழுத்து? ஓ, மேல மாத்திட்டாங்களா? வணக்கம் வணக்கம். என்னங்க தாலி கீலின்னு ஒரே அமக்களமா இருக்கு, மாலையும் கழுத்துமா நிக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டிப்பட்டி அம்மன் கோயில்ல உங்க ஆட்டமாச்சே. ஆட்டமா? அதாங்க கரகாட்டம். யாரு ஆடுறது? நம்ம மூக்கமாதான். நீ கரகாட்டக்காரியா? டேய் மாமா, டேய் காலேஜ் போடுன்னு சொன்னியடா. ஆமாண்ணே, அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருச்சு, அதனாலதான் சொன்னேன். ஐயோ, சுடிதார் போட்டவங்க எல்லாம் காலேஜ் பொண்ணுங்களா? டேய், இந்த சுடிதாரை இப்போ காலேஜ்ல படிக்கிறவன் போடுறா, கம்பி மேல நடக்கிறவனும் போடுறா, பூபு மாட்டுக்காரியும் போடுறா. இந்த சுடிதாரை போட்டா 50 வயசு கிழவியும் 30 வயசு குறைச்சு காட்டு. அப்படி கிழவிகளை கல்யாணம் பண்ணி செத்து போறவங்க பல பேரு. அந்த சுடிதாருக்கு பின்னால அலைஞ்சவங்க ரொம்ப பேரு. அந்த வரிசையிலேயே என்னையும் சேர்த்துட்டியாடா. அட விடுங்கண்ணே, நீங்க அழகான பொண்ணாவளை கட்டி இருக்கீங்க. அண்ணே, நாமெல்லாம் ஒன்னா வந்தோம், ஒன்னா இருந்தோம். இப்ப தனியா அந்த கிராமத்திலேயே விட்டுட்டு போறோம். நீங்க இந்த அண்ணியோடவும் அந்த மாமாவோடையும். அண்ணியோட இருக்கு சொன்ன ஓகே, இந்த பண்ணியோட இருக்கு. அண்ணே, கரகாட்ட ப்ரோகிராம் கவனிச்சுக்கங்கண்ணே. அண்ணி, இந்தாங்க உங்க சீதனம். எங்கிருந்தாலும் வாழ்க. பட்லி ஆத்தா ஈருளி வேணுங்களா? என்ன வேலை? 1 ரூபா. என்னது 1 ரூபாயா? அது ஏன் தாயி? ஆன விலை குதிரை விலை சொன்ன மாதிரி ஆனு வாயை திறந்துட்டேன். இத பாரு தாயி, அரிசி விலை, பருப்பு விலை, பாசி விலை, ஊசி விலை, தாலி விலை, தங்க விலை எல்லாமே ஏறி போச்சு. தென்மலை மேல ஏறி தேக்கு மரத்தை எடுத்து உச்சி நோவ சுமந்து வந்து பிச்சி பூ மாதிரி கடந்து எடுத்தது தாயி. பணங்காசெல்லாம் பார்க்காம. என்னடி அது? ஆயா, அது ஏமி ராயா? என்னப்பா சொல்ற? மறைச்சு போயிடும். ஈருகுழி வாங்கிக்க சொல்ல ஆயா. நீ பேசுறதே பொதிய மேல காத்து மாதிரி இருக்கு. சரி, 2 வாங்கிக்கோங்கடி. ஆமாங்கடி, 2 வாங்கிக்கோங்கடி. ఇది కావాలా? ఇది కావాలా? అయ్యో, చెడిపోయింది. అంతా తీసుకోండి, డిస్కౌంట్ కుడుకరద కుడతాయి. ఇందా అమ్మా, ఈరుగుడే ஏன் தாயி ஈர்குழி வேணுங்களா? ஏயா, எங்களை பார்த்தா ஈர் பத்தின பரம்பரை மாதிரியே தெரியுது. ஆனா அது ஏனுங்க அப்படி பேசிவிட்டீங்க? பொண்ணுன்னு பிறந்தா தலையில ஈரும் பேனும் இருக்கத்தானே செய்யும். கல்யாணம் ஆன பொண்ணுங்க பணங்காசோட வராளுங்களோ இல்லையோ, நிச்சயமா ஈரும் பேனோட தான் வருவாளுங்க. எதுக்கு ஒண்ணு வாங்கி வைங்க, பின்னாடி உதவும். வேணாம் போயா. ஆயா, அசோத, பொம்பளைங்க இருக்கிற வீட்டுல ஈர்வலி இருக்கிறது நல்லது, ஒண்ணு வாங்கி வையேன். ஆயா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. வாரி பாருங்க, பிடிச்சிருந்தா பிற வாங்கிக்கலாம். இந்தாங்க. ஐயோ, பாப்பா அடிப்படி போயிருந்து. என்னது? தப்பா நினைச்சுக்காதீங்க, என் வேலை முடியணுங்கிறதுக்காக இதோட வேலை முடிக்காம கொண்டு வந்துட்டேன். இந்தாங்க வேற ஈர்குழி, பாகா வாரி பாருங்க. இது முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. என்ன வேலை? பெரிய இடத்துல பேரெல்லாம் பேசுறது இல்லைங்க, குடுக்கறத கொடுங்க, வாங்கிட்டு போறேன். இந்தா 2 ரூபா வச்சுக்க. அப்படி நான் போய் சொன்னா போயிட்டு வரட்டுமான்னு கேட்டேன். ஆயாக்கு பெத்த மனசு. குஜு 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 குஜு. காசு வாங்கிட்டல, இடத்த காலி பண்ணு. ஈர்குழி. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம். என்ன பெரிய விஷயம்? நகை வேணும், உன் பேர்ல 4 ஏக்கர் நிலம் வேணும், கை செலவுக்கு 10,000 ரூபாய் பணம் வேணும். இதானே கேட்க போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அதெல்லாம் வேணாமா? அதிசயமா இருக்க. வேற என்ன விஷயம்? விளைஞ்ச நெல்லையும் வெடிச்ச எல்லையும் அறுக்காம விடக்கூடாது. வயசுக்கு வந்த பொண்ண வாழை மரம் மாதிரி எத்தனை நாளைக்கு வீட்டுல நிக்க வச்சிட்டு இருக்கிறது? தட்டுப்பட்டு ஒரு கல்யாணத்தை முடிச்சிடணுமா? வாஸ்தவம் தான், திருவிழா முடியட்டும், அப்புறம் பாப்போம். கல்யாணத்துக்கு திருவிழாவுக்கு என்னமா சம்பந்தம்? வீட்டோட மாப்பிள்ளைய துரப்பாண்டி இருக்கான்ல, அவன் கையில ஒரு தாலியை கொடுத்து கட்ட சொல்ல வேண்டியதானே? அசோத,
உன் ஆசைக்கு அளவு இல்லாம போச்சு. அவசரப்படாத, கொஞ்சம் பொறு. நான் எதுக்காக பொறுமையா இருக்கணும்? எனக்கு என்ன ஒட்டு இல்லையா, உறவு இல்லையா, உருத்து இல்லையா? இல்ல இந்த குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க தகுதிதான் இல்லையா? என்ன காரசாரமா இருக்கு? என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லண்ணே, செல்லைக்கிளிக்கும் நம்ம துரப்பாண்டிக்கும் கல்யாணத்தை முடிச்சு விடலாங்கிற. அம்மா அவசரப்படாதேங்கிறாங்க. விளைஞ்ச காட்டு அறுத்து கட்ட நாள் கிழமையா பாக்கணும், அதான் சொல்லிட்டு இருந்தேன். யசோத, விளைஞ்ச நெல் அறுக்கிறதுக்கு நாள் பார்க்கலனாலும் அறுத்து வச்ச நெல் அவிஞ்சு போயிடக்கூடாதுமா. அதுக்காவது நாள் கிழமை பார்க்கணும். இது நம்ம வீட்டு சோறு, எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு போய் ஆத்தாள் மகளும் பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தர்மம் பண்ணுங்கம்மா. இலகளி, எம்மாடி, என்னப்பா? வெளியில யாரோ தர்மம் கேக்குறாங்க, போய் அரிசி போடுமா. ஆமா தாயே, உன் கையால முறத்துல கொஞ்சம் அரிசி எடுத்து போடு. உன் வாழ்க்கை நல்லபடியா அமையட்டும். ஏம்மா, எனக்கு ஒரு வாய் வெத்தலை கொடுமா. இரு தாரேன். என்னையும் கொஞ்சம் கவனிமா. முருகேஷ், ஏன் வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நான் வரமாட்டேன். உள்ள பெரியவங்க இருப்பாங்க, அப்புறம் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காது. அதனால இங்கேயே இப்பவே ஒரே ஒரு என்னங்க, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. 6 ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு. என்ன பிச்சைக்காரரே, சீக்கிரமா பிச்சை வாங்கிட்டு போறதா உத்தேசம் இல்லையா? உங்களை பார்த்தா பரம்பரை பிச்சைக்காரர் மாதிரி தெரியலையே. இறைவனோட படைப்புல யாருமே பிச்சைக்காரன் கிடையாது. அப்படியே பிச்சை எடுக்கிறீங்க? காதல்காகத்தான். என்ன மனசுல நினைச்சு பல வருஷமா வாழ்ந்துட்டு ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதனாலதான். நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இருக்க நிலைமையில உனக்கு என் கதை புரியாது. சீக்கிரம் தர்மத்தை போடு, நான் சாமியை பார்க்கணும். சரசாமி சொன்னபடி செலக்கிளி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் கலெக்ட் பண்ணியாச்சு. நான் இப்பயே போய் அவரை பார்த்து வந்துடுறேன். உங்களுக்கு துணையா நாங்களும் வரட்டுமாண்ணே? நாம எல்லாரும் போனா துரப்பாண்டி சந்தேகம் வந்துடும். அதனால நீங்க எல்லாம் இங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணே. சரிப்பா. அட ஏப்பா அழுவுற? இந்தியாவிலேயே கரகாட்டத்துக்கு கிட்டார் வாச்சது நான் ஒருத்தனா தாயா இருக்க முடியும். என்னைய அங்க போய் நோட்டு குத்துற? இதோட 6வது வருஷம் இந்த பொண்ணுக்கு நான் நோட்டு குத்துறேன். நேத்து வந்த ஆளு நீ யாரையா கேட்கறது? அது என் சம்சாரமப்பா. அட இரியா, நாங்க மட்டும் இல்ல, மேட்டுப்பட்டி பண்ணையாரு, காட்டுப்பட்டி கந்தசாமி, இன்னும் இந்த ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து நோட்டை குத்துவாங்க. அந்த இடமே நிறைஞ்சு போயிடும். இப்படிதான் என் சம்சாரம். போன வந்து இந்த கரகாட்டத்தை பார்க்க கூடாதுன்னு சொன்னா அவன் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த திருவிழாவில இந்த பொண்ணு தான் வருஷம் வந்து ஆடணும், நாங்கெல்லாம் நோட்டு குத்தணும். இப்படி திரும்பமா குயில பூடுச்சு கூண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற உலகம், மயில பூடுச்சு கால ஓடச்சி ஆட சொல்லுகிற உலகம். அது எப்படி ஆடும் ஐயா, இது எப்படி பாடும் ஐயா? ஓஹோ.